நான் இந்த தொகுதிக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு என்னுடைய சிறப்பு குழு ஒன்று இருக்கிறது. வழக்கறிஞர்கள் அடங்கிய ஒரு குழு. இந்த தொகுதி முழுவதுக்கும் தற்பொழுது ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியில் இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார், எதை ஒன்று அவர் நிறைவேற்றல, அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாதவை என்ன, இங்கே இருக்கக்கூடிய திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், மகாபலிபுரம், கோவளம் போன்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியினுடைய பிரச்சனைகள் என்ன, குறிப்பாக இந்த பகுதியில் இந்த தொகுதியில் மீனவ மக்கள் பெருமளவில் வசித்து வருகிறார்கள், அவர்களுடைய தேவைகள் என்ன, பல பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக அரசுக்கு ஆட்சிக்கு வந்தபோது தனியார் நிறுவனங்களில் 75% இடங்களை உள்ளூர் மக்களுக்கு தருவோம், அதற்கான சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஜப்பான் சிட்டியில் இன்றைக்கு 10 நிறுவனங்கள் பணியாற்றுகிறார்கள். ஒரே ஒரு நிறுவனத்தில் கூட உள்ளூர் நமது மக்கள் அங்கே பணியாற்றவில்லை. இந்த தொகுதியில் எடுத்துக்கொண்டால், சிறுசேரியில் எடுத்துக்கொண்டால், இந்த தொகுதி இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர். திமுகவினுடைய கூட்டணியில் பட்டியல் சமூக மக்களுக்காகவே அவர்கள் அரசியல் செய்வதாக சொல்லிக் கொண்டு இருந்தவர்கள் இந்த பதவி கிடைத்த பிறகு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றியவராக இருந்திருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். நான் இன்னும் ஒரு வாரத்தில் திருப்பூர் தொகுதியினுடைய தேவைகள் என்ன, நான் என்னுடைய வாக்குறுதி என்ன, இந்த தொகுதிக்கு நான் ஆற்ற இருக்கக்கூடிய பணிகள் என்பது குறித்து ஒரு தேர்தல் திருப்போரூர் தொகுதி தேர்தல் அறிக்கையை நான் வெளிவாக வெளியிட இருக்கின்றேன். எல்லாவற்றையும் அதில் இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியில் என்னை களத்தில் கிடைத்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து உங்களை எல்லாம் பார்த்து நான் கூட கேட்டுக் கொள்வது, நான் இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் வேட்பாளராக நிற்பது ஏதோ ஒரு நிமிடத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. பலருக்கு அந்த வாய்ப்பு இங்கே கிடைக்கப்பட்டிருக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியில் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இந்த வாய்ப்பில் ஆசோதனை சொன்னார். அதே போன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே கூடிய ஆறுமுகத்திலிருந்து ராகவனிலிருந்து இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும். பாரதிய ஜனதாவில் நம்ம பிரவீன்குமார் இருக்கிறார், அவருடைய இயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்திற்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும். நான் உள்ளபடியே சொல்கிறேன், என்னை அறிவிப்பதற்கு முதல் நாள் தான் இந்த செய்தியை எனக்கு எங்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த தொகுதிக்கு உங்களை அனுப்பலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னார். நான் சற்று தயங்கினேன். நான் இந்த பொறுப்பை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொன்னேன். இல்லை, திருப்பூர் தொகுதி என்பது நிறைய பணியாற்ற வேண்டிய தொகுதி. அங்கே உழைக்கும் வர்க்கம், பாட்டாளிகள், ஏழை எளியவர்கள், விவசாயிகள், பல்வேறு தரப்பு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த தொகுதிகள் மேம்படுத்தப்படாமல் இருக்கிறது. சாலைகள் சீரமைக்கப்படவில்லை, பேருந்து வசதிகள் இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மதுவும் போதைப் பொருளும் பெருமளவில் இங்கே பெருகி இருக்கிறது. மகாபலிபுரம் சுற்றுலாத்தலம் சீரமைக்கப்படவில்லை. திருப்பூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் இன்றைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. இங்க இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம் அந்த தேவாலயத்திற்கு மேலே செல்வதற்கு ரோப்கார் இருக்கிறார்கள். சென்று வருவதற்கான பேருந்து வாகன வசதி வரக்கூடிய சாலை அமைத்து தர வேண்டும் என்று இருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லிதான் இந்த தேர்தலில் அவர்கள் இருந்தார். அவர்களை பார்த்து அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். கடந்த முறை இந்த தொகுதியில் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்று ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களா என்ற கேள்வியை இப்பொழுது திமுக கூட்டணிக்கு நான் எழுப்புகின்றேன். கடந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று இங்கே வந்தார்கள். நான் இந்த தொகுதியில் கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை செய்கிறேன் என்று சொன்னார். கல்பாக்கத்தில் அனல்மின் நிலையம், அங்கே இருக்கக்கூடிய பள்ளி படித்தவர்கள், கல்லூரியில் படித்தவர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று சொன்னார்கள். வேலை வழங்கப்படவில்லை. தனியார் துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு 75% அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று
புதிய சட்டத்தை கொண்டு வரும் என்று தமிழக திமுக அறிவித்தது. ஆனால் அதை நிறைவேற்றவில்லை. இந்த பகுதியில் நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கிறது, பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த திருப்போரூர் தொகுதியும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், மகாபலிபுரம் போன்ற முக்கியமான ஸ்தலங்கள் இன்றைக்கும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். இதனால் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்கள் அங்கே செல்ல வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார். நான் உடனடியாக அதற்கு ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த தொகுதிக்கு நான் வருவேன் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் 30 ஆண்டுகளாக வழக்கறிஞராக இருந்து பல்வேறு பொதுநல வழக்குகளை தொடர்ந்து பலருக்கும் பல்வேறு சட்ட ரீதியான அவர்களுக்கு உதவிகளை நான் செய்து கொடுப்பேன் என்பதை பலரும் எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்கள் இங்கே எடுத்துச் சொன்னார்கள். அவர் சிவலிங்கம் சொன்னார், கானாப்பூர்ல இருக்கக்கூடிய மீன் உலர்த்தும் இடம், மீன் பிடித்து வந்து அந்த மீனை விற்பனை செய்ய முடியவில்லை என்றால் அதை கருவாடாக மாற்றுவதற்கு காய வைப்பதற்காக ஒரு இடத்தை 5 ஏக்கர் இடத்தை தமிழக அரசு நிலமாக ஒதுக்கி வைக்கிறது. ஆனால் அதை ஆக்கிரமிப்பதற்கு ஒரு தனிநபர் முயற்சி செய்த போது அதை தடுத்து நிறுத்தியவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னாள் வேட்பாளராக இருக்கக்கூடியவர். நாளைக்கு எங்க வேட்பாளராக போகிறோம், அதுக்காக இதை செய்யணும் செய்தேன். நாயார் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொன்னா நான் பல பிரச்சனைகளை என்னால் சொல்ல முடியும். இந்த பகுதியில் சேர்ந்திருக்கக்கூடிய பல வழக்குகள் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஏதோ விளையாட்டுக்காக வந்து நினைக்காதீங்க. இந்த தொகுதியில் இந்த பகுதியுடைய மக்களை முன்னேற்றுவதற்காக இந்த தொகுதியின் வேட்பாளராக